வெல்கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஊலன் கேஸ் 3 பார்த்தீங்கன்னா இப்போ கரும்பேட்டை மிஷின் பார்த்தீங்கன்னா கரும்பேட்டை போதுங்க. எப்படி வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நெல் இருக்க மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே தனியாக பார்த்தீங்கன்னா டேங்க் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டின்னு சொல்லிவிட்டு இத்தனை மூட்டைகள்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதில் அதை மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது ரியல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டும் போது கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து சேஃப்டி பண்ணுது. அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லா இருக்குங்க. டேங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த டிராக்டரில் கொட்டுற மாதிரி தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி படும்போது இந்த டிராக்டருக்கே வேலை இல்லாமல் அவங்க ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த மிஷினே போய்ட்டு அந்த லாரியில் போய் கொண்டு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டரும் மிச்சமாகுது, நேரமும் மிச்சமாகுது. ஏன்னா இப்போ சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷினும் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஓடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கரும்புலாம் பார்த்தீங்கன்னா கீழே தாங்க கொட்டும். இது பார்த்தீங்கன்னா நியூ ஊலண்டும் கேஸும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீலே இல்லைங்க, பேக் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வீல் கொடுத்துருக்காங்க. வீலோட சைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் வீல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வீலே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா டிராக்டரோட பாடியை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் வீல் எடுத்துட்டு பேக்கில் மட்டும் வீல் வச்சுருக்காங்க. 36 30 அப்படின்னா ஓ புரியுது. இந்த டிராக்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட பம்பு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குங்க. மற்ற டிராக்டர்லாம் இதில் மொத்தமாக தூக்கி பேக் சைடில் வச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதுங்க இதுவும். இந்த மிஷின்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் நாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியாது. அதுக்கே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா வந்து வராங்க. இது இல்லாமல் நம்ம இந்த கரும்பேட்டை மிஷின் வாங்கணும் போனாலே பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி 2 டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி ஆகணுங்க. ரொம்ப பாருங்க, இன்னும் அந்த அளவுக்கு ரொம்பலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கு.
ஆனால் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது செம்ம ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வெட்டுதுங்க. எந்த அளவுக்கு வெட்டிக்குது நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெட்டின இடம். சருவு கொஞ்சம் கூட இருக்குது. சருவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூள் தூளாக ஆக்கி பார்த்தீங்கன்னா பின் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துருதுங்க. ஒவ்வொரு டைம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து போயினே தான் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்க இந்த ரவுண்ட் சைடுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த சக்கையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுங்க. இந்த டிராக்டர் ஃபுல்லாக ரம்மனை தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் போயிட்டு அங்கே இருக்க லாரியில் பற்றி கூட்டிகிட்டு வருங்க. நெல் இருக்க மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே தனியாக பார்த்தீங்கன்னா டேங்க் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டின்னு சொல்லிவிட்டு இத்தனை மூட்டைகள்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதில் அதை மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது ரியல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டும் போது கரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து சேஃப்டி பண்ணுது. அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லா இருக்குங்க.